திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனையை போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பாத்துட்டீங்கன்னா, 2025ஆம் ஆண்டு மே மாதம் 18ஆம் தேதி மாறக்கூடிய ராகு கேது பயிற்சியை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதாவது ராகு பகவான் மீன ராசியிலிருந்து உங்களுக்கு கும்ப ராசிக்கும், கேது பகவான் கன்னி ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு சூரிய பகவானுடைய வீட்டுக்கும், ராகு சனி பகவானுடைய வீட்டுக்கும் வரப்போகிறார். ராகு கேதுக்கள் அப்படின்னாலே நம்ம எல்லாருமே பயந்துக்குவோம். அந்த மாதிரி இருக்க வேண்டிய அவசியங்களே கிடையாது. ஏன்னா ராகு கேதுக்கள் அப்படிங்கிறது ஒரு தோசைக்கல் போல. நல்லா இருந்தால் அவர்களுடைய வாழ்க்கையை நல்லா இல்லாமல் செய்வதும், நல்லா இல்லாமல் இருந்தால் அவருடைய வாழ்க்கையை மிக உயரத்துக்கு கொண்டு போகக்கூடிய இரண்டு முக்கியமான ஜாதகத்துல கிரகங்கள் அப்படின்னு பார்த்துட்டாலே ராகு கேதுக்கள் தான். ராகு கேதுக்கள் தான் இந்த 9 கிரகத்துல மிகவும் வலிமையான பெரிய கிரகங்கள். ராகு கேதுக்களை பொறுத்த வரைக்கும் சாயா கிரகம், நிழல் கிரகம், எதிர்முனையில் சுற்றக்கூடியவங்க, நெகட்டிவான விஷயத்தை தான் கொடுப்பாங்க, மனக்குழப்பத்தை கொடுப்பாங்க, நிலையில்லாத தன்மையாக இருப்பாங்க, நம்பிக்கை தன்மை இல்லாதவர்கள் அப்படின்னு நாம் எடுத்துக்கிட்டாலும் கூட இந்த ராகு கேதுக்கள் அப்படியே டோட்டலா மாறினாங்கன்னா இவர்களை போல அள்ளி 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 கொடுத்து கொண்டு போகக்கூடிய ஒரு கிரகங்கள் கிடையவே கிடையாது. ஏன்னா ராகுவை பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா பணம், பொருள், ஆசை, இன்பம், பொருளாதாரம் இதற்கெல்லாமே ராகு பொறுப்பானவர். கேது பாத்துட்டீங்கன்னா ஆன்மீகம், பெரிய நபர்களுடைய தொடர்புகள், ஸ்பிரிச்சுவலா வரக்கூடிய ஒரு அமைப்புகள், மடாதிபதிகள், கோவில் சம்பந்தப்பட்டது, ஆன்மீகம் சம்பந்தப்பட்டது, தீர்த்த யாத்திரைகள் சம்பந்தப்பட்டு இப்படி இருக்கக்கூடிய விஷயங்களுக்கு எல்லாமே கேது வேலை செய்வார். கேதுவை பொறுத்த வரைக்கும் மொத்தமா நம்ம சொல்லுவோம் 4 வேதங்கள் இருக்குன்னு நம்ம சொல்றோம் இல்லைங்களா. இதுல 3 வேதங்களை படித்தவர் கேது. ஒரே ஒரு வேதமான அதர்வண வேதத்தை படித்தவர் ராகு. மை, மாந்திரீகம், பில்லி, சூரியம் இதெல்லாம் படித்தவர் ராகு. மற்ற ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட, நேர்வழி சம்பந்தப்பட்ட, மனசாட்சிக்கு கட்டுப்பட்டு செய்யக்கூடிய அனைத்துமே உங்களுக்கு கேதுவுக்கு சென்றுவிடும். அப்போ ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில கோபுரத்தில் இருக்கக்கூடியவனை குப்பையிலும், குப்பையில இருக்கக்கூடியவனை கோபுரத்தில் கொண்டு போய் வைக்கணும் அப்படின்னா இந்த ராகு கேதுக்கள்னால மட்டும்தான் முடியும் அப்படிங்கிறதுல மாற்றமே கிடையாது. ஒரு ஜாதகத்துல உங்களுக்கு பாத்துட்டு நம்ம சொல்லியிருப்பாங்க, நிறைய ஜோதிடர் சொல்லுவோம் இல்லைங்களா, சர்ப்பதோஷம் இருக்கு, கால சர்ப்பதோஷம் இருக்குது, நாகதோஷங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்போம் இல்லையா. அதெல்லாமே இந்த ராகு கேதுக்கள் இந்த ராகு கேதுக்கள்னால தான். இந்த ராகு கேதுக்களை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு 30-32 வயசு வரைக்கும் சர்ப்பதோஷமா, கால சர்ப்பதோஷமா, 30-32 வயசு வரைக்கும் சரியான டேலண்டா இருப்பாங்க. ஆனா அந்த டேலண்ட்டுக்கு உண்டான ஒரு பதவியோ, உயர்வோ, வருமானமோ, ஒரு நல்ல பெயரோ கிடைக்கவே கிடைக்காது. ஒரு கெட்ட பெயர் மட்டுமே அவங்களுக்கு கிடைக்கும். ஆனா பயங்கர டேலண்ட். இவங்களுடைய டேலண்ட மத்தவங்களுக்கு சொல்லி கொடுத்தா அவங்க மிகப்பெரிய வளர்ச்சி அடைந்து பெரிய லாபத்தை சம்பாதிச்சுட்டு இருப்பாங்க. ஆனா இவங்க அதை செயல்படுத்தும் பொழுது அது தோல்வியில் முடியும். ஆனா 32 வயசுக்கு மேல ஒவ்வொரு ஸ்டெப்பா எடுத்து வைப்பாங்க. 35-38 வயசுக்கு மேல மிக பிரம்மாண்டமான யோகத்தை கொடுக்கும். 40 to 50 ஜாக்பாட்டா நாம எடுத்துக்கலாம். சர்ப்பதோஷம் இருக்கிறதுக்கு மிகப்பெரிய குறுகிய காலத்திலேயே மிகப்பெரிய வளர்ச்சியை கொடுத்து விடும் அப்படிங்கிறதா இதனுடைய தாற்பயம். அது மட்டும் இல்லாம ஒருத்தர் ஷேர் மார்க்கெட்ல ஜெயிக்கிறாங்க, அதே போல சிறிய உழைப்பு மூலமா பெரும் பணம், பிளாக் மணி, அரசியல்வாதிகளுடைய பினாமி பணம் அப்படின்னு நிறைய நம்ம சொல்றோம் இல்லையா. சீக்கிரமா எந்த உழைப்பு மேல அந்த இடத்துல பணம் வருது, சின்ன உழைப்பு மூலமா பெரிய பணம் சம்பாதிச்சுட்டு இருக்கிறீங்க. எத்தனையோ ஷேர் மார்க்கெட்ல ஜெயிச்ச ஜாதகம் எல்லாம் பார்த்தாச்சு. எல்லாமே ராகு கேதுக்களுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கக்கூடிய ஜாதகம். ராகு கேதுக்களுடைய ஆதிக்கம் அதிகமா இருக்குது அப்படின்னாலே தாராளமா ஷேர் மார்க்கெட்ல பிட்காயின் சம்பந்தப்பட்டது, ட்ரேடிங் சம்பந்தப்பட்டது, இந்த போல ஆன்லைன்ல வரக்கூடிய வருமானத்துல மிகப்பெரிய வளர்ச்சியை அவங்க அடையிறாங்க. அதுல மிகப்பெரிய லாபத்தை அடையிறாங்க, கொடி கட்டி பறக்குறாங்க அப்படிங்கறதுதான் உண்மை. ராகு கேதுக்கள் நெகட்டிவான கிரகமாக எத்தனையோ சொன்னாலும் கூட இவங்க இல்லாம எந்த ஒரு விஷயமும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில சந்தோஷம் அப்படிங்கிறது இந்த ராகு கேதுக்கள் தான். உயர்நிலை அப்படிங்கிறது இந்த ராகு கேதுக்கள்னால மட்டும்தான் முடியும். நாம ராகு கேதுக்களை நம்ம சொல்றோம். அதாவது சனி பகவான் அப்படிங்கிறது சாஸ்திரக்காரன். சாஸ்திரம் அப்படிங்கிறது இந்த சூரியன் இங்க இருக்கணும், சந்திரன் இங்க இருக்கணும், செவ்வாய் இங்க இருக்கணும் அப்படின்னு சனி பகவான் தான் எழுதுவாருன்னு என்னோட குருநாதர் சொல்லுவாரு. ஆனா அதை செயல்படுத்துறது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ராகு கேதுக்கள் தான். இங்க இருந்தா இவன் இந்த கர்ம மூட்டையை அனுபவிச்சதுக்கு அப்புறம் இந்த யோகத்தை அவன் பெறுவான். இந்த யோகத்தை பெற்றதுக்கு அப்புறம் இவன் இந்த கர்ம மூட்டையை, பழைய கர்ம மூட்டையை அனுபவிப்பா அப்படிங்கிறது அவங்க ஜாதகத்துல ராகு கேதுக்கள். அதாவது ஜட்ஜாக இருக்கக்கூடியவர் யாருன்னு பாத்துட்டீங்கன்னா சனி பகவான். அதை செயல்படுத்தக்கூடிய போலீஸா இருக்கலாம், அல்லது வக்கீலா இருக்கலாம். அதெல்லாம் செயல்படுத்தி அவங்க கர்ம வினையை அனுபவிக்கக்கூடியவங்க யார் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா இந்த ராகு கேதுக்கள் தான். ராகு கேதுக்கள் இல்லாம நல்லதும் கிடையாது, ராகு கேதுக்கள் இல்லாம
கெட்டதும் கிடையாது அப்படிங்கறதா முற்றிலும் உண்மை. இப்போ உங்க ராசிக்குண்டான இந்த பயிற்சி எப்படி இருக்கும் அப்படிங்கறத நம்ம முழுமையா பார்க்கலாம். மகர ராசிக்குண்டான ராகு கேது பயிற்சியை பத்தி பார்க்கலாம். மகர ராசியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ராகு அப்படின்னு சொல்லக்கூடியவர் 2ஆம் இடத்திற்கும் கேது அப்படின்னு சொல்லக்கூடியவர் 8ஆம் இடத்துக்கும் வருகிறார். மகரம் அப்படின்னாலே கடந்த வருடங்கள் 3-9 ராகு கேதுகள் இருந்தப்ப நிறைய அதிர்ஷ்டங்கள், பணவரவு, ஏதாவது ஒரு வழியில நல்லது நடந்துட்டு இருந்தாலும் கூட ராகு கேதுக்கள்னால கொஞ்சம் சனி பகவான் 7.5 சனி முடிவுல இருந்ததுனால கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுத்துருக்கும். இருந்தாலும் குரு நல்லா இருந்தாரு, அதனால ஜாக்பாட் வருடமாக தான் இருந்துச்சு உங்களுக்கு. இப்போ ராகுவை பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா 2ஆம் இடத்துக்கும் கேது 8ஆம் இடத்துக்கு வரும்பொழுது ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். ராகு 2ங்கிறது குடும்பஸ்தானத்துக்கு வருது. அப்ப பணம் கொடுக்கல் வாங்கல், குடும்ப ரீதியான கொஞ்சம் பிரச்சனைகள், பணம் கொடுத்து வாங்குறப்ப கொஞ்சம் பிரச்சனைகள் வர்றது, கொடுத்த பணம் திரும்ப கிடைக்காம இருக்கிறது, நீங்க பணம் வாங்கினா திருப்பி கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையை இதுல ஏற்படுத்தி கொடுத்துருவார். நல்லா அதாவது ராகுகேதுகளை பொறுத்த வரைக்கும் நல்லா இருந்தீங்கன்னா நல்லா இல்லாம பண்றதும், நல்லா இல்லாம இருந்தீங்கன்னா நல்லா பண்றதும் தான் இந்த ராகுகேதுகளுடைய வேலை. அப்ப என்ன பண்ணுவார் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா, பணம் எங்காவது கொடுத்து லாக் ஆயிருக்கா அது திரும்ப வரும். அப்படி இல்ல பணம் எல்லாம் எதுவும் கொடுத்து லாக் ஆகலைன்னா இப்ப ஏதாவது பணம் வரவு ஏதாவது கொடுக்கல் வாங்கல் வச்சுக்கிட்டீங்கன்னா அதுல பிரச்சனை வரும். பேச்சால கொஞ்சம் பிரச்சனைகள், பேச்சால கொஞ்சம் குடும்பத்துல மன நிம்மதி இழக்கிறது இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பார். ஆனா இருப்பினும் அடிப்படை கல்வி சார்ந்த விஷயமாக இருந்தாலும் சரி, அதே போல கல்வி சார்ந்த ஏதாவது தடைகள் இருந்தாலும் அதற்கு ஒரு நிவர்த்தியை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். அடுத்தது பாருங்க, அவர் 4ஆம் இடத்தை தொடர்பு கொள்கிறார். 4ஆம் இடத்தை தொடர்பு கொண்டால் உயர்கல்வி படிப்பதற்கு உண்டான வாய்ப்புகள், ஃபர்ஸ்ட் டிகிரி வாங்குறதுக்கு உண்டான வாய்ப்புகள், அரியர் எல்லாம் கிளியர் பண்றது, வீடு மனை சொத்துக்கள் வண்டி வாகனங்கள் வாங்குறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இதெல்லாமே இருக்குது. அப்படின்னா அதுல ஏதாவது ஒரு வம்பு வழக்குகளோ, அதுல ஏதாவது செலவு பண்ண வேண்டியதோ, ஒரு விரயம் பண்ண வேண்டியதோ, 2ஆம் இடத்துல ராகு இருக்கும்போது பண இழப்புகள் உண்டு. அப்ப அதெல்லாமே ஏதாவது பண்றதுக்கு உண்டான வாய்ப்புகளை கொடுக்கும். ஆனா 2ஆம் இடத்து ராகுவும் பணம் இழந்தாலும் ஏதாவது ஒரு வழியில பணத்தை கொடுத்துட்டே இருக்கும். கொடுத்துட்டு இருக்கிறது ராகு. அப்ப என்ன பண்ணுவாருன்னா கொடுத்துக்கிட்டே இருப்பார். வர்றதை நம்ம கரெக்டா ஹேண்டில் பண்ணி கொண்டு போனா சரி. அப்போ 4ஆம் இடத்தை தொடர்பு கொள்கிறார் அப்படிங்கிறதா ஒரு வீடு வாங்குறது, ஒரு சொத்து வாங்குறது இதெல்லாமே உண்டு. அதே போல தாயினுடைய ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும். அவங்க ஆரோக்கியம் நல்லா இருக்காங்க அப்படின்னா கொஞ்சம் கவனம் தேவை. நல்லா இல்லாம இருந்தா நல்ல மருத்துவரோ, நல்ல ஒரு விஷயங்களோ, நல்ல மருந்துகளோ கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய ஆரோக்கியத்திலும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறதா முற்றிலும் உண்மை. அதே போல பாருங்க, அடுத்து அவர் 12ஆம் வீட்டை தொடர்பு கொள்கிறார். 12ஆம் வீட்டை தொடர்பு கொள்ளும் பொழுது தீர்த்த யாத்திரை, வெளிநாடு பயணங்கள், வெளியூர் பயணங்கள், குடும்பத்தோட சென்று வரக்கூடிய ஒரு அமைப்பு இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பார். நிறைய பயணங்கள், அலைச்சல், ஏன் போறோம், ஏன் வரோம், எதுக்கு செய்யறோம், எதற்காக இங்க நின்றுகிட்டு இருக்கிறோம், என்ன வேலை பண்றோம் அப்படிங்கிறது எதுவுமே ஒரு சிந்தனை இல்லாம பண்ணிடுவார். ஆனா வளர்ச்சி அப்படிங்கிறது உண்டு அப்படிங்கிறது மட்டும் உங்களுக்கு ஒரு நல்ல மைண்ட்ல செட் ஆயிருக்கும். ஆனா இருப்பினும் கொஞ்சம் கொஞ்சம் தடைக்கு பின்பு எல்லாமே கடந்து வரும் அப்படிங்கிறதா முற்றிலும் உண்மை. 12ஆம் இடத்தை தொடர்பு கொண்டாலே கொஞ்சம் தூக்கம் குறையும், கணவன் மனைவிகளை கொஞ்சம் அந்யூன்யங்கள் குறையும், அவ்வளவுதானவே தவிர மற்றபடி பாத்துட்டீங்கன்னா இந்த ராகு உங்களுக்கு ஏதாவது ஒரு வழியில லாபத்தையும் கொடுப்பார், ஏதாவது ஒரு வழியில கொஞ்சம் மருத்துவ செலவுகளும் தேவையில்லாத கொஞ்சம் விரைய செலவையும் கொடுப்பார் அப்படிங்கறத உண்மை. கேதுவை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 8ஆம் இடத்துக்கு கேது வருகிறார். 8இல் கேது வந்தால் ரகசியங்கள் வெளியே வரும். 8ஆம் இடத்து கேது உடல் உபாதைகளை கொடுக்கும். வயிறு பிரச்சனை, யூரினரி பிரச்சனை, ஆசன வாயு பகுதி பிரச்சனை இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பார். அதுக்கு ஏதாவது ஒரு மருத்துவ செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் இதெல்லாத்தையுமே ஏற்படுத்தி கொடுத்து விடுவார். அதனால 8ஆம் இடத்துல கேது இருக்குன்னா ஜாதகத்துல தசாபுத்தியும் சூரியனும் நல்லா இருக்காரான்னு பாத்துக்கோங்க. ஏன்னா திடீர்னு பாத்துட்டீங்கன்னா ஏதாவது ஒரு வம்பு வழக்குகள் வந்து நிற்கும். அதே போல திடீர் அதிர்ஷ்டங்கள், ஜாதகம் நல்லா இருந்ததுன்னா 8க்கு 2 குணம் இருக்குங்க, நல்லதும் பண்ணும் கெட்டதும் பண்ணும். திடீர் அதிர்ஷ்டத்தையும் கொடுக்கும், திடீர் துரதிர்ஷ்டத்தையும் கொடுக்கும், திடீர் பணத்தையும் கொடுக்கும், திடீர் பண இழப்புகளையும் கொடுக்கும். அதனால இது ரெண்டுமே மாத்தி மாத்தி இருக்கிறதுனால ஜாதகம் நல்லா இருந்துட்டா திடீர் பண வரவு வந்துடும். அப்படி இல்லைன்னா கொஞ்சம் பண இழப்புகள் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுப்பார். இருப்பினும் 8ஆம் இடத்தில் கேது இருந்தால் உடம்பத்தான் ஃபர்ஸ்ட் நீங்க ரெடி பண்ணிக்கணும். அது வயிறு சார்ந்த பிரச்சனைகளை கொஞ்சம் கவனமா பாத்துக்கணும் அப்படிங்கறத உண்மை. அடுத்தது அவர் அப்படியே 6ஆம் வீட்டை தொடர்பு கொள்கிறார். அப்ப 6ஆம் வீட்டை தொடர்பு கொள்கிறார்னா கடன் அடைக்கிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு, கடன், நோய், வம்பு வழக்குகள், உத்தியோகம் இதெல்லாமே 6ஆம் இடம் தான். அப்போ இதெல்லாம் இல்லாம இருக்கீங்க அப்படின்னா இதெல்லாம் வந்துடும். கடன் இல்லாம இருக்கீங்களா, கடனை கொடுத்துரும்.
நோய் இல்லாம இருக்கீங்களா, நோயை கொடுத்துரும். வேலை இல்லாம இருக்கிறீங்களா, நல்ல வேலை வாய்ப்பு, ஒரு நல்ல ப்ரமோஷனோட கிடைக்கும், உயர் பதவியோட கிடைப்பதற்குண்டான வாய்ப்பு, இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுத்து விடுவார். அதே போல கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுறது, இதெல்லாம் சிறப்பா இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு, அதற்குண்டான தேடல்கள், அதற்குண்டான நிறைய விஷயங்களை கத்துக் கொடுக்கறது, இதெல்லாமே இந்த கேது ஏற்படுத்தி கொடுப்பார். அவரே உங்களுக்கு பத்தாம் வீட்டுக்கும் தொடர்புகளை ஏற்படுத்தி கொள்றதுனால கண்டிப்பாக தொழில் மாற்றங்கள் உண்டு. ஒரு தொழிலை மாத்தலாமா, அந்த தொழிலை பையனுக்கு ஏதாவது கொடுக்கலாமா, இல்ல பையன் கூட ஏதாவது பார்ட்னர் போட்டு குழந்தைகளோட பார்ட்னர் போட்டு பண்ணலாமா, இல்ல பார்ட்னர் வேற யாராவது கூட சொந்த பந்தத்தோட சேர்ந்து பண்ணலாமா, இப்படிங்கிற நிறைய யோசனைகள் கொடுத்து கொண்டே இருப்பார். நல்லா இருந்தா மட்டும் பண்ணுங்க. ஏன்னா நேரங்காலங்கள் கொஞ்சம் மகரத்துக்கு இந்த பண இழப்புகள் எல்லாம் வர்றதுனால அதனால யோசிச்சு பண்றது சிறப்பான விஷயமாக இருக்கும். அல்லது இடத்த இருக்கிற தொழில் இடம் இதெல்லாம் வித்துட்டு எங்காவது வெளியே எங்காவது அவுட்ரு போயிடலாமா, இந்த யோசனைகளை எல்லாத்தையுமே நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். 10ங்கிறது பதவி இல்லையா, பெரிய பதவியில் இருந்தீங்கன்னா பதவி இழப்புகள் ஏற்படுத்தி கொடுப்பார். அப்படி பதவி இல்லாம இருக்கிறீங்கன்னா பெரிய பதவியில் உட்கார வச்சு அழகு பார்ப்பார் அப்படிங்கறத உண்மை. சோ மகர ராசியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா பணம், குடும்பம், பேச்சுல இதெல்லாம் ரொம்ப கவனமா இருக்கணும். உடம்பு சார்ந்த விஷயத்துல ரொம்ப கவனம், ஆரோக்கியம் சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் கவனமாக இருந்து செயல்படுத்த வேண்டும். ஒரு இடமாற்றம் இருக்கு, அப்படி பண்ணும்போது அந்த இடமாற்றத்தை பண்ணும் பொழுது கண்டிப்பாக ஏதாவது ஒரு சின்ன சின்ன மாற்றத்தையும் ஒரு வளர்ச்சியும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படிங்கிறதா உண்மை. நன்றி. இன்னும் ஒரு நல்ல பதிவை சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், ஸ்ரீ நரசிம்ம திருவிலே சரணம்.